விஜய் வந்தா உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? நான் மறுபடியும் கேக்குறேன், என்ன சொல்லுங்க முட்டு சொல்லுங்க. கொடுக்குறேன்? நான் முட்டு நீங்க என்ன கொடுக்குறேன்னா நீங்க குடுக்கல? அது முட்டு சொல்லுங்க ப்ரோ. கொடுக்குறீங்களா? நான் மட்டும் இல்ல. இப்ப விஜய்க்கு உங்களை பார்த்துட்டு இருக்க கிட்டத்தட்ட விஜய்க்கு ஒரு வக்காலத்து வாங்குறது நீங்களா நானா? 13,000 14,000 பேரு சரி உங்களை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி. இவங்க எல்லாருமே கேட்கிற கேள்வி. ஆனா ஏன்னா கேட்கறதுக்கு சிலர் மறுப்பாங்க. ம். ஆனா நான் கேட்கிறேன், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? என்ன பண்றேன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு விஜய் அவதூறா பேசுறீங்க? என்ன அவதூறா பேசுனேன்? நீங்க என்ன பேசுறேன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏங்க என்ன பேசுனேன்னு கேக்குறேன், என்னன்னு சொல்லுங்க. ப்ரோ உங்க நான் உங்க விளக்கம் கொடுக்குறேன். அக்கவுண்ட்ல நீங்களே அப்லோட் பண்ணிருக்கீங்க ப்ரோ. என்னன்னு கேட்டேன், பதில சொன்னீங்கன்னா நான் திரும்ப நான் விளக்கம் பாட்டு கொடுப்பேன். பாட்டு இப்ப பாடினாங்க அப்படி இப்படின்னு பேசுனீங்க. என்னங்க பாட்டு பாட்டுன்னு பேசிட்டு இருக்கீங்க? தமிழ் தாய் வாழ்த்துங்க. என்னங்க நீங்க சினிமாவும் இதையும் ஒன்னா கம்பேர் பண்ணி பேசிட்டு. சரி நான் இன்னொன்னு கேக்குறேன், விஜயனுடைய கொள்கை என்னங்க? கொள்கை என்னன்னு சொல்லிட்டாக்கா நீங்க அரசியல் பேசுறதை தலைவா விட்டுருவீங்களா? தலைவா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு தலைவா. விஜயோட கொள்கை என்ன தலைவா? நான் இது வரைக்கும் தெளிவா சொல்றேன் கேளுங்க. தலைவா விஜயோட கொள்கை என்ன? கிடையாது. தலைவா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நானும் உங்ககிட்ட அமைதியா பேசுறேன், நீங்களும் டீசெண்டா பேசுறீங்க. கரெக்டா தான் சொல்றேன். விஜயோட கொள்கை உங்களை என்னன்னு மாதிரி கேக்குறேன். ஸ்கிரீன் ப்ளே பண்ணி உங்களை மாதிரி ஏங்க, வந்து விஜயோட open chat ஆ கொள்கை பேசலாம் என்னன்னு கிடையாது. சொல்லுங்க. எனக்கு தோணுச்சு நான் உங்க ஐடியை பார்த்து பிரதர், நான் கால் பண்றேன். விஜயோட கொள்கை என்னன்னு சொல்லுங்க பிரதர். தாவேகா எனக்கு- கட்சியோட கொள்கை என்ன? எனக்கும் ம் கொள்கைக்கும் எனக்கும் அவ்வளவு சீக்கிரம் அந்த அரசியல் பத்தி எல்லாம் தெரியாது. நான் ஏன் வந்தானாலே ம். எனக்கு அவரை பிடிக்கும். இத்தனை நாள் நான் ஏன் உங்களுக்கும் பிடிக்கும்? அவங்களுக்கும் இருங்க. மாறி மாறி ஏன் மாறி பிடிக்கும்? மாறி ஓட்டு போட்டது. ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். பிடிக்கும்ன்றது ரீசன் தேவையில்ல. உங்க அம்மா அப்பா உனக்கு பிடிக்கும் இல்லைங்க. கேட்டா நீ ரீசன் சொல்லுவியா? ஆமாங்க, நீங்க அம்மா அப்பாங்க அதனால எனக்கு பிடிக்குங்க. இது என்னங்க ரீசன்? அதே ரீசன் தாங்க நானும் சொல்றேன். எனக்கு அவரை பிடிக்குங்க. பிடிக்கும் நீங்களே அரசியலுக்கு ஆமா. வந்துட்டாரு. சினிமால நமக்கு சினிமால பிடிக்கும்னா நல்லா நடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சூப்பரா பாடுறாரு, ஓடுறாரு. எனக்கு அந்த கான்செப்ட்ல விஜய் பிடிக்கும் நம்ம சினிமால சொல்லுவோம். அரசியல் கட்சி தலைவரா விஜய் உங்களுக்கு பிடிக்கும் ஓட்டு போட்டுன்னு சொன்னீங்களே, என்ன அரசியல் கட்சி ரீசன்? தலைவரா இது வரைக்கும் எத்தனை வருஷம் உள்ள இருந்திருக்காரு? எத்தனை தடவை சிஎம் இருந்திருக்காரு? யாரு? இப்பதானே வந்திருக்காரு. சரி பாக்கணும்ல, பார்த்தாதானே எங்களுக்கும் புரியும். ஏங்க, சும்மா நான் கேட்ட வரதுக்குள்ளேயே கேள்விக்கு வந்ததுக்கு நான் அப்புறமா கேட்ட சும்மா நோண்டி கேள்விக்கு நோண்டி உங்ககிட்ட நோண்டி பதில் நோண்டி இருக்கா உயிரை எடுத்துட்டு இல்லையா? இருக்கீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா? என்ன இது தாவேகா வரைக்கும் நான் கட்சியோட தெளிவா சொன்னீங்க. கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆனா நான் சொல்றேன். சரிங்களா? சரிங்களா? அப்ப நீங்க அப்ப முன்னாடி என்ன எப்படி பண்றீங்க? ப்ரிப்பேர் போயிட்டு ஆயிருக்கீங்க? ப்ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. Okay. போங்க. கண்டிப்பா. வாழ்த்துக்கள். போயிட்டு கண்டிப்பா. ப்ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. Thank you, thank you, போங்க. thank you, thank you. வாழ்த்துக்கள். இதுக்காகவே நான் ரிலையன்ஸ் செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பார்த்து பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு தற்கூரி நண்பர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அதாவது தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட ஒரு நபர் நம்மளை இன்ஸ்டால எங்கேயும் ஃபாலோ பண்ணுறாரா இல்லை நம்ம வீடியோ எதுவும் பார்த்துட்டு கால் பண்ணாரான்னு தெரியல. ஒருத்தர் கால் பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து விஜயை தொடர்ந்து அவதூறு பரப்புறீங்க, அது வந்து சரியில்லை அப்படின்லாம் பேசியிருந்தார். இல்லை பிரதர், என்ன அவதூறுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை வந்து அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன், இல்லை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அவர் வந்து என்ன சொன்னார், இல்லை ஏதோ ஒரு பாட்டை வந்து 3வது இடத்துக்கு போட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னாரு. எனக்கு அப்பயே வந்து ஒரு மாதிரி மட்டைக்கு ஏறிடுச்சு. என்னப்பா ஏதோ பாட்டுன்ற, அது என்ன சினிமா பாட்டா, அது தமிழ் தாய் வாழ்த்துப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன் தமிழ் தாய் வாழ்த்து வந்து நாங்கள் வந்து மத்திய அரசனுடைய வழிகாட்டுதல் படி தான் நாங்கள் வந்து சொல்கிறோம், எனக்கு வந்து முழுமையாக எனக்கு விவரம் தெரியல, பட் வந்து மத்திய அரசாங்கம் சொன்னதை பற்றி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பதிவு பண்ணார். மத்திய அரசாங்கம் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் மத்திய அரசாங்கம் தமிழ்தாய் வாழ்த்தை தூக்கி 3வது இடத்துல போடுன்னு சொல்லலை. வந்தே மாதரம் அப்படின்ற அந்த பாடலை வந்து நீங்கள் வந்து முதல் இடத்துலையே வச்சு பதிவு பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்க பதிவு பண்ணலை. வந்தே மாதரத்தை பாடுவோம், நாமளும் போட்டுறோம், நம்மளும் இந்தியன் தான், அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் தமிழன், தமிழ்நாட்டினுடைய மரபின்படி தமிழ் மொழிக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். நீங்கள் எந்த ஒரு அரசு விழாவை எடுத்துக்கிட்டாலும் இங்கே தமிழ்தாய் வாழ்த்து தான் முதன்மை. அதை வந்து நீங்கள் பின்னுக்கு தள்ளுறது தான் நமக்கு இங்கே பிரச்சனை. அந்த தம்பிக்கு அது புரியலை. ரெண்டாவது, நிறைய தாவேக்கா தற்கூரிக்கெல்லாம் நேற்றுலேருந்து மெசேஜ், நேற்றுலேருந்து ஃபோனு, இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாரும் முன்வைக்கிறது என்னவா இருக்குன்னா, தமிழ்தாய் வாழ்த்து 3வது போட்டது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கே, திமுக என்ன பண்ணுச்சு, அதை நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறானுங்க. நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், உங்களுக்குலாம் அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? மாற்று அரசியல் பேசுன மயிராண்டிக்கு தானடா நீங்கள்லாம் மாற்று அரசியல் தானடா பேசுனீங்க. மாற்று அரசியல் பேசுகிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்குத்தனமாக பேசிட்டு இருக்கீங்க. இதனால தான் உங்களை தற்கூரின்றானுங்க. அவன் கண்ட டேஷை திங்கிறாங்கிறதுக்காக நீ கண்ட டேஷை தின்னுட்டு அவன் டேஷை தின்னா அதெல்லாம் நான் டேஷை திம்பம்பியா? இப்போ என்ன பண்ணுவேன்? உங்கள் ஆட்சி ஏதோ ஊழல் நடக்குதா, அவன் ஊழல் பண்ணா அதனால நானும் ஊழல் பண்ணணும்னு சொல்லுவியா? உங்கள் கட்சிக்காரன் எவனாவது ஒரு குழந்தைய கற்பழிச்சானா அந்த கட்சிக்காரன் 2 வயசு குழந்தைய கற்பழிச்சா அதனால நானும் வந்து கற்பழிப்பணும்னு சொல்லுவியா? தற்கூரி மாதிரி அரசியல் பேசாதீங்கன்னு நம்ம பதிவு பண்ணுறோம். சரியா?
அதே மாதிரி அந்த தற்குறி நண்பர் வந்து மறுபடியும் இன்னொரு சில கேள்விலாம் கேட்டார். ஆக்சுவலாக அவர் கேள்வி கேட்கல, நம்ம தான் கேள்வி கேட்டோம். பிரதர், உங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்குன்னு ஓட்டு போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள், ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு பிடிச்சிருக்குதான் ரீசன் சொல்ல முடியுமா? உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு பிடிக்கும்ல, ஏன் ரீசன் சொல்லுவீங்களான்னா, ஏன்னா எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்றாங்கப்பா, என்னை பெற்றாங்க, எனக்கு உயிர் கொடுத்தாங்க, என்னை வளர்த்தாங்க, சோறு போட்டிருக்கிறாங்க, எனக்கு அவங்கள பிடிக்கும். இதுதான் ரீசனு. இப்போ சினிமாவில் வந்து உங்களுக்கு விஜயை பிடிக்கும் அப்படின்னா நல்லா ஆடுறாரு, பாடுறாரு, ஓடுறாரு, ஒடியாடுறாரு, த்ரிஷாவை கூட்டிகிட்டு டான்ஸ் ஆடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அரசியல் கட்சியை ஒரு தலைவர் வரும்போது எதுக்காக அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த முன்மொழியணும்ல. இந்த கொள்கைக்காக பிடிச்சிருக்கு, இந்த நிலைப்பாட்டுக்காக பிடிச்சிருக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் முன்வைக்கணும். அப்படி என்ன பிரதர் நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க? தாவேக்காவனுடைய அரசியல் கொள்கை என்ன பிரதர் நம்ம கேட்டதுக்கு, இல்லை நான் வீட்டில் போய் படிச்சுட்டு வரேன், நான் வந்து உடனே ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் வந்து கோச்சிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம இதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், நீங்கள் தற்குறிங்க தான். யாருக்கு ஓட்டு போட்டோன்னே தெரியாமல் நீங்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு பேர் தான் தற்குறித்தனம், முட்டாள்தனம். புரியுதா? உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் யாருங்கிறதே உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய வரம்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அவனுடைய வருமானம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. விஜய் பிடிச்சிருக்கு, ஓட்டு போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். இது ஒன்றும் சினிமா கிடையாதுப்பா. எனக்கு அந்த ஹீரோ பிடிக்கும், நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு படம் பார்க்குறேன்ற மாதிரி இது ஒன்றும் சினிமா கிடையாது, அரசியல். இங்கே உன் வாழ்க்கை மட்டும் இல்லை, விஜய்க்கு எனக்கு ஓட்டு போடாத அந்த பேலன்ஸ் 3.5 கோடி மக்களுடைய வாழ்க்கையும் இங்கே இன்வால்வ் இருக்கு. விஜய்க்கு ஓட்டு போட்டது என்னவோ 1.5 கோடி பேர், விஜய் வேணான்னு மாற்று கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவன் எல்லாம் கணக்கில் சேர்த்து பார்த்தோன்னா 3.5 கோடி பேர் இருக்கான். இப்போ இதெல்லாம் எங்கே கொண்டு சேர்ப்பீங்க? ஒன்று போய் படிங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் எவனா போஸ்ட் போட்டான் அப்படிங்கிறதுக்காக அதை தூக்கிட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா அப்படிலாம் அந்த அரசியல் பேசாதீங்க. எத்தனை பொது தொகுதியில் தாவேக்கா பட்டியலின மக்களை நிற்க வச்சு நீங்கள் ஜெயிக்க வச்சுருக்கீங்க? ஒரு தொகுதி கூட கிடையாது. இந்த தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் ஒரு பட்டியலின மக்கள் பிரதிநிதி வந்து ஜெயிச்சிருக்காரு. அதுவும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்த ஒரு நபர். தாவேக்கள் யாரும் பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் யாரும் பொது தொகுதியில் நின்று ஜெயிக்கலை. புரியுதா? பொய்யான பிரச்சாரம். விஜய் வந்தாரு, வெள்ளரிக்கை கொடுப்பன்ட்டாரு, பாருங்க ப்ரோ, மாசு ப்ரோன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புறான். இதனால தான் உங்களை தற்குறின்றோம். 2021 பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணாரு. 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவங்களும் சப்மிட் பண்ணாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஒவ்வொரு ஆட்சி முடியும் போதும் அடுத்த ஆட்சி வரும்போது அடுத்த ஆட்சியாளர் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளை அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. இது நடைமுறை தான். உங்க யாருக்கு இது தேடி போய் படிக்கிறதுக்கு தெரியல, படிச்சாலும் புரியல, அதனால தற்குறித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் இன்ஸ்டால ஒருத்தன் போட்டான் அப்படிங்கிறத நீங்க தூக்கிட்டு வந்து ஆதாரமா நீட்டுறல. எப்படா பொது தொகுதியில் எப்படா தாவேக்கா யாரால ஜெயிக்க வச்சுன்னு கேட்டா ஃபெலிக்ஸோடைய வீடியோ தூக்கிட்டு வரானுங்க. ஆதாரம் கூடுறா. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து வெளியிட்டு இருக்கான்ல பட்டியல, அந்த மாதிரி ஆதாரத்தை கொடு. நான் அந்த ஆதாரத்தை வச்சுதான் பேசுறேன். அப்பயும் நான் அதை இங்க பதிவு பண்ண அவசியம் இல்லை. அதையாவது போய் தேடி கண்டுபிடிச்சு படிக்க கத்துக்க. தேடி போ. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்து இதை பாருங்கன்னு கொண்டு வரதுக்கு நான் ஒன்னும் இங்க யாரும் சொம்படின்னு அவசியம் இல்லை. நீ படின்றேன். நீ படிச்சுட்டு வந்து பேச. அந்த தம்பி இப்போ கோச்சிட்டு போயிருக்காரு, நான் போயிட்டு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு போயிருக்காரு. போயிட்டு பொறுமையாக வரட்டும், வந்து ரிவெஞ்ச் எடுக்கட்டும். நம்ம கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கமெண்ட்ல வந்து தாறுமாறு கத்திக்கிட்டு இருப்பேன். இதை தாண்டி உனக்கு என்ன அரசியல் இருக்க போகுது? அதனாலதான் உனக்கு தற்குறின்றோம். பைத்தியம் மட்டும் தான்டா, ஏனோ தானோன்னு எதையாவது பண்ணிட்டு இருக்கோம். அதனால தானே உங்களை தற்குறின்றோம். இதுல இன்னொரு மேட்ரு என்னன்னா, 8ஆம் தேதி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஐடிகள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. அதை நம்ம வந்து எடுத்து 10ஆம் தேதியே நம்ம எடுத்து போட்டோம். போட்டப்ப நம்ம சொல்றோம், விஜயனுடைய ரூட் அப்படின்ற பிஆர் டீம் வந்து தொடர்ந்து விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அரசாங்கத்தை பயன்படுத்தி சட்ட ரீதியான சில நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக அவங்க சில அழுத்தத்தை கொடுக்குறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ஒடுக்க பார்க்குறாங்க. கருத்து சுதந்திரம் அப்படின்ற விஷயத்த அவங்க கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்குறாங்க. இந்த ரூட் அப்படின்ற பிஆர் டீமை எதிர்த்தும் இந்த விஜயனுடைய அடக்குமுறை எதிர்த்தும் சர்வாதிகாரத்தை எதிர்த்தும் நம்ம ஒன்று நின்று ஆகணும். எந்த ஒரு கட்சி வேறுபாடின்றி நம்ம எல்லாரும் ஒன்றிணைன்னு நம்ம பதிவு போட்டிருந்தோம்.
அதில் வந்து நிறைய புத்திசாலி புடுங்கிகள்லாம் வந்து என்ன பதிவு பண்ணானுங்கன்னா, இது 8ஆம் தேதி கொடுத்தது, எங்கள் அண்ணன் 10ஆம் தேதி தான் சிஎம் ஆனாருன்னு. உங்கள் அண்ணன் எப்போ ஆட்சிக்கு வந்தார்? தேர்தல் ரிசல்ட் எப்போ வந்தது? உங்கள் அண்ணன் தான் மெஜாரிட்டின்னு எப்போ நமக்கு அறிவிச்சாங்க தேர்தல் ஆணையம்? அதுக்கப்புறம் திட்டமிட்டு கொடுக்கப்பட்டது. உங்கள் அண்ணன் தான் சிஎம் ஆக போகிறான், ஊருக்கே தெரியும். முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பதிவு பண்ணுறாங்க. இதில் என்னென்னா அன்லாஃபுல்லான சில விஷயங்கள்லாம் அந்த ஐடிகள்லாம் செய்கிறாங்களாம். அதில் சில ஐடிகள் வந்து சில தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள், அந்த ரேஷனல்னு சொல்லி ஒரு பையன் இருப்பார், அவரெல்லாம் என்ன அன்லாஃபுல்லாக என்ன ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சில பேரை வந்து கேள்வி கேட்குறாங்க. மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள் வந்து ஆதாரத்தை முன்மொழிஞ்சு அவங்க வந்து சில குற்றச்சாட்டுகளை வெளில கொண்டு வராங்க. இதில் என்ன உங்களுக்கு அன்லாஃபுல்லான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது? இது போதாத குறைக்குன்னு ஒரு 3 நாளாக எனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் நம்மளோட ஃபேஸ்புக் ஐடியும் யாரும் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்ம சில அத்தன்டிகேஷன் சம்மந்தப்பட்ட ஆப்பு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நம்ம போட்டு வச்சுருக்கிறதுனால, சேஃப்டி பர்பஸுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணிருக்கிறதுனால நமக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ்லையோ இல்லை மெயிலே வரதுனால நம்ம எதுவும் அதை கிளிக் பண்ணல, லிங்கை கிளிக் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கிறோம். இப்போது எனக்கு மட்டும் அது நடக்குதா? சரி, இது ரேண்டமாக பொதுவாகவே வந்து சோஷியல் மீடியாவில் இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு எவனா ஒருத்தர் நம்ம ஐடியை வந்து அடித்து தூக்குவான். அது மாதிரி எனக்கு ஆல்ரெடி 2-3 ஐடி போயிருக்கு. யூடியூப் சேனல் இதாக இருக்குது, அண்டு எனக்கு இன்ஸ்டா பேஜும் ஒன்று போயிருக்கு, ஃபேஸ்புக் பேஜும் எனக்கு அந்த மாதிரி ஒன்று போயிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஆல்ரெடி சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் இருந்து நான் சில இடங்களில் ஒர்க் பண்ணதுனால நமக்கு தெரியும் நம்மளோட ஐடிகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் நிறைய நண்பர்கள், நமக்கு தெரிந்த நண்பர்கள், நிறைய பேருடைய ஐடி, அவங்க எல்லாருமே விஜய்க்கு அகேன்ஸ்டாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து விஜய் வந்து கேள்வி கேட்குறாங்க, அரசியல் கொள்கை நிலைப்பாட்டை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. அவங்க எல்லாரோடைய ஐடிகளுக்கும் தொடர்ந்து யாரும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. யாரும் ஆக்சஸ் பண்ணுறாங்க, லிட்டரலாக ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேரோட ஐடி வந்து ஒரே ஐடியாக போயிடுச்சு. அப்போ இங்கே என்னன்னா, விஜய் எதிர்த்து யாரும் பேசவே கூடாது. விஜய் வந்து ஒரு புனிதஸ்தர், அவர் தான் அடுத்த ஒரு இயேசுநாதர், அவர் தான் அடுத்த ஒரு காந்தி, அவர் தான் அடுத்த ஒரு எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு போக்கில் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு இந்த பிஆர் டீம். அது எப்படி நாங்கள் யாரும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? எப்படி பேசக்கூடாது? அதே கடந்த 5 வருட திமுக ஆட்சியை நம்ம கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கோம். இடையில என் பேஜில் வந்து வீடியோஸ்லாம் டெலிட் ஆயிருந்ததுல, அதெல்லாம் நிறைய பேர் ஏன்ப்பா டெலிட் பண்ணிட்டீங்க, திமுக பயந்துறீங்களான்னு கேட்டுருந்தீங்க. என்னன்னா, ஒரு நாள் என் பேஜை, என்னோட இன்ஸ்டா பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், என்னால் பேஜில் இருக்க எந்த வீடியோவும் பார்க்க முடியல. ஃபோனில் என் பேஜை ஓப்பன் ஆகுது, ஆனால் உள்ளே போய் பார்த்தா எந்த வீடியோவும் காணோம். எனக்கு எல்லாம் வந்து வெறியாயிடுச்சு. என்னடா இது, என்ன இது இப்படி நடந்துருச்சு, யாரு காரணம்? சரி, ஓகே, இதையும் கண்டென்ட்டாக மாற்றி நம்ம எதுவும் தப்பு பண்ணக்கூடாது, இதை வச்சு வியாபாரம் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அது கண்டென்ட்டாக மாற்றலை. சரி, அது ஒன்றா போனால் போகுது, பேஜ் நம்மகிட்ட இருக்குது, உள்ளே போன வீடியோஸ் தானே போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஆனால் இப்போ பார்த்தா தொடர்ந்து எல்லாருக்கும் அது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பேஜே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. இதை தான் நம்ம எதிர்க்கிறோம். தற்குறிகளுக்கு புரியலன்னு தெரியல. உங்களெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒரு குரூப்பு. மேனிப்புலேஷன்ற ஒரு விஷயத்தில் உங்களை மூழ்கடிச்சு வச்சிருக்கிறான். அண்ணன் பாவம் சோறு தின்னாரா, மோண்டாரா, பேண்டாரான்னு சொல்லி உங்களெல்லாம் வந்து ஒரு தற்குறித்தனமாக சிந்திக்க விடாமல், சுய சிந்தனை இல்லாமல் உங்களை வந்து ட்ராப் பண்ணி வச்சுட்டு இருக்கிறானுங்க. இதுதான் உண்மை. நான் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நேரடியாக ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததே கிடையாது. நீங்களாம் சொல்றீங்களா பணம் கொடுத்துட்டாங்கன்னு. எனக்கெல்லாம் எவனும் பணம் கொடுக்க மாட்டான், என்கிட்ட எவனும் பிஸ்னஸும் பேச மாட்டான். லாஸ்ட் எலெக்ஷன் இப்போ நடந்து முடிஞ்சா தேர்தலில், அப்போ ஒரே ஒரு பிஆர் டீம் வந்து என்னை ஆக்சஸ் பண்ணாங்க. யாருன்னா, அவனுங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள். அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வேற போட்டிருந்தேன், இன்ஸ்டாலையும் போட்டிருந்தேன், யூடியூப்லையும் போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பேஜே வந்து ஒரே ஐடியா பிடிக்கிட்டு போணுச்சு. பேஜில் இருக்க எல்லா வீடியோவும் டெலிட் ஆனிச்சு. அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, விஜய் எதிர்த்து பேசவே கூடாதுன்ற ஒரு சர்வாதிகார தன்மையை இன்னைக்கு இங்க தாவேக்கா கையில் எடுக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்றானுங்க. ஆனா இந்த தற்குறிக்கு பிறந்த இவனுங்க தான் கமெண்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டு குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறானுங்க, பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த பொட்டேட்டோ ஃபேஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. எனக்கு பெருசா அவங்க ஐடியா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஆனா என்னன்னா, அவங்கள பத்தின ஒரு சர்ச்சை இப்போ வந்திருக்கு. அவங்க ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டோரி என் ஃப்ரெண்டு தான் ஷேர் பண்ணான்.
என்னடான்னு உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு தாவேக்கா தவிட்டு தற்கூரி என்ன பண்ணியிருக்கிறான், அந்த லேடியை ரொம்ப கேவலமா ரொம்ப அபியூஸ் பண்ற மாதிரி பேசி வச்சுட்டு இருக்கிறான். நீ கிளம்பி பாகிஸ்தானுக்கு போ, உங்க ஓட்டெல்லாம் பிடிங்கி இங்கேருந்து அனுப்பணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான். ஏன் அப்படி பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க, விஜய் வந்து சிஎம் போஸ்ட் சைன்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைலாக் எல்லாம் பேசியிருந்தாரு. அப்போ பேசும்போது என்ன சொன்னாருன்னா 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால சரி நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதை பதிவு பண்ணியிருந்தாரு. நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதில் அந்த அம்மாவும் கேள்வி எழுப்பியிருப்பாங்க போல, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சுதானே நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டோ கொடுத்தீங்க, இப்போ வந்து பேசுறது வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காங்க போல. அதுக்காக இந்த தாவேக்க தற்கொலைகள்லாம் போயிட்டு அவங்கள ஆபாசமாக திட்டிக்கிட்டு மோசமாக அவங்கள வந்து அபியூஸ் பண்ணிக்கிட்டு, நீ முஸ்லீம் தானா பாகிஸ்தானுக்கு கிளம்பிப்போ, நீ அங்கே போ, ஓட்டர் ஐடிலாம் பிடுங்கன்னு சொல்லி ஒரு பாசிச அரசியலை கையில் எடுத்துருக்கிறானுங்க. முஸ்லீம் வெறுப்பை கையில் எடுத்துருக்கிறானுங்க. இதை கண்டித்து நியாயமாக இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் இயக்கங்கள் அந்த பொண்ணுக்கு ஆதரவு வந்து நின்றுக்கணும். ஆனால் யாருமே வரல. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, விஜய் எதிர்த்து யாருமே பேசக்கூடாது, யாரும் எதிர்த்து பேசவே கூடாதுன்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளுறானுங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு சர்வாதிகார துணியை தாவேக்கா கட்சி தொண்டர்களோ தாவேக்கா ஆதரவாளர்களோ இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ விஜயோ கையில் எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். நான் சொல்லிட்டேன். நாங்கள் விமர்சனம் பண்ணுறோன்னா விமர்சனத்துக்கான பதிலை சொல்லுங்க, கேள்வி கேட்குறோன்னா கேள்விக்கான பதிலை சொல்லுங்க. இங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்குது, எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. நான் ஒன்றும் இந்த முக்தார் முட்டாபைய மாதிரி த்ரிஷா விஜய் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டோ, இல்லை த்ரிஷாவுக்கு ஆபாச உடைய போட்டு போஸ்ட் போடுறதோ, இல்லை விஜய் அவர்களை ஆபாசமாவோ இல்லை விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தோ இல்லை விஜயோடைய மனைவியோ அவங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்டோ நான் எதுவும் ஆபாசமாக இந்த முக்தார் மாதிரி முட்டாள்தனமாக எதுவும் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு இலைக்கு நான் போகிறேன்னா நீ என்னை சொல்லு, என்னை கண்டி, என் ஐடியா அடிச்சு தூக்கி என் மேலே கேஸை கொடு, உள்ளத்துக்கு வை. கேள்வி கேட்குறேன், ஒன்றும் பதில் சொல்லு, நாகரீகமாக கேள்வியை முன் வைக்கிறேன். ஒரு அளவுக்கு தான் மரியாதை, ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக போயிட்டு இருக்க முடியும். இந்த கேவலமா எச்சத்தனமா இந்த ஒரு அருவருக்கு தக்க அரசியலை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப கொடூரமாக இருக்கும். சொல்லிட்டேன். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.